ஹல்லேலூயா. ஆமென். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காயங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசி வருகிறார். அநேக சத்தியங்களை நாம் அறிந்து கொள்கிறோம். இன்றைக்கு நாம் கடைசி காயத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி நான் பேசின காரியம் என்ன? எதை குறித்து பேசின? கைகள் கால்கள் குறித்து நாம் பேசினோம். கரெக்டுங்களா? ஓகே. அதில் நான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நான் ஆக்சுவலாக மறந்துட்டேன். சரி அடுத்த தடவை பார்த்துக்கலாம் சொல்லலான்னு நினச்சேன். ஆனால் சொல்லிடணும் அப்படின்னு தோணுச்சு. என்னென்னா, நமக்கு ஏன் வீண் செலவு நேரிடுகிறது, ஏன் நம்மளுக்கு தரித்திரத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன் நாம் இன்னும் தரித்திரத்தில் இருக்கோம்னு சொல்லி நான் நிறைய காரணங்களையும் உங்களுக்கு சொன்னேன். அதில் ஒரு முக்கியமான ஒரு காரணத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். அது என்னென்னா, கஞ்சத்தனம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் அதுவே சிக்கனமாகவும் இருக்க தெரியணும். இன்றைக்கி அநேக தேவ பிள்ளைகள் வறுமைக்குள்ளே இல்லை தரித்திரத்துக்குள்ளே கடனுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னது? சிக்கனம் இல்லை. ஸோ தேவ பிள்ளைகளாகிய நமக்கு முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு குணம் என்ன? சிக்கனம். அப்படின்னா என்ன? நம்முடைய வருமானத்துக்குள்ளே வாழ தெரியணும். தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க தெரியணும். ஸோ உலகம் அது ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி வச்சுருக்கோம். நீ இப்படி இருந்தால் தான் உன்னை ஏற்றுக்குவாங்க, இப்படி இருந்தால் தான் நம்ம என்ன சொல்கிறது, அவங்களுக்கு சமமாக இருக்கிற மாதிரியான சில ஸ்டாண்டர்ட் உலகம் செட் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அப்படி போகக்கூடாது. முடிந்த அளவுக்கு நாம் வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டும். அப்படி ஞானமாக இருக்கும் பொழுது நம்ம கடனுக்குள்ளே போகாமல் நம்மளால் இருக்க முடியும். ஆமென். ஆமென். சரி, அடுத்து ஒரு பாயிண்ட்டு. இது என்னைக்கு பேசினேன் நான் கால்களை குறித்து பேசும்பொழுது வாழ்க்கையின் நோக்கம் அப்படின்னு பேசினேன். நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நாம் கண்டுபிடிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போது இது வாலிபர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருக்கலாம். இதுக்கு ஒரு சின்ன ஒரு க்ளூ மட்டும் நான் கொடுக்குறேன், ஒரு டிப்ஸ் மட்டும் கொடுக்குறேன். அப்போ நம்ம நிறைய உதாரணங்களை பார்த்தோம். ஒரு பாட்டியை பற்றி பார்த்தோம், அவங்க எப்படி ஒரு ரூபாய்க்கு இட்லி சுட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ வேதத்தில் நம்மளுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இருக்குது. தாளந்துகள். ஒரு ஊமை ஆண்டவர் சொல்கிறார், 1 தாளந்து, 2 தாளந்து, 5 தாளந்து. ஸோ நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணிடுவோம்னா, தாளந்துன்னு ஒன்று என்ன பண்ணிடுவோம், பாட்டு பாடுறது, வசனம் வாசிக்கிறது, மியூசிக் வாசிக்கிறது, இதுதான் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், தாளந்துகள். ஆண்டவர் இங்கே சொல்கிற தாளந்துகள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தாளந்து, டேலண்ட் அப்படின்றதுக்கு இன்னொரு வார்த்தை என்னென்னா திறமை. ஆண்டவர் ஒரு ஸ்கில், ஒரு திறமை என்ன பண்ணியிருக்காரு, எல்லாருக்கும் கொடுத்துருக்கார். ஸோ நம்ம நினைவில் வைத்துக்கணும், நம்ம ஆண்டவருக்காக செய்கிறது மாத்திரம் தாளந்து கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு தாளந்தை கொடுத்துருக்கிறார். இந்த பூமியில் பிறந்திருக்கிற எல்லாருக்குமே அட்லீஸ்ட் சொல்லுங்கள், அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு தாளந்தாவது உங்களுக்கு இருக்குது, ஒரு திறமையாவது உங்களுக்குள்ளே இருக்குது. அதை கண்டுபிடிக்கிறது தான் உங்கள் வாழ்க்கையோட நோக்கத்துக்கு நேராக உங்களை கொண்டு போகும். புரியுங்களா? இந்த தாளந்து, இந்த ஸ்கில்லை என்ன பண்ணலான்னா டெவலப் பண்ண முடியும், பெருகிக்க முடியும். என்ன பண்ண, 5 தாளந்து உள்ளவன் 10 மாத்திரான். அப்போது 2 தாளந்து உள்ளவன் 4 மாத்திரான். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஒன்றே ஒன்று, எனக்கு எதுவுமே என்னால் எதுவுமே செய்ய முடியாது, நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு யாருமே சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. ஆண்டவர் இந்த பூமியிலே படைத்து அனுப்பின ஒவ்வொருவருக்கும், இன்ஃபேக்ட் சொல்லணும்னா ஊனமுற்றவர்களாக இருந்தாலும் சரி, கண் தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு தாளந்து மறைந்திருக்கிறது. அதை கண்டுபிடிச்சு அதன் மூலமாக ஆண்டவர் உங்களே பண்ணுவார், உங்களுக்கு வருமானத்தை உண்டு பண்ணுவார், உங்களோட பெருக்கத்தை காணும்படியாக செய்வார். அதுதான் உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்துக்கு நேராக உங்களை கொண்டு செல்லும். என்னால் கண்டே பிடிக்க முடியலையே, என்கிட்ட இருக்கிற தாளந்து என்னென்னு கண்டுபிடிக்க முடியலன்னா, நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற ஏதோ ஒரு காரியத்தை குறித்து யாராவது உங்களை பாராட்டியிருப்பாங்க. நீ இதை நல்லா செய்கிறியே, அது சின்ன சமையல் விஷயமாக கூட இருக்கட்டுமே, உங்களை பாராட்டியிருப்பாங்க.
அப்போ உங்களுக்கு எதில் வந்து ஜனங்க அதிகமாக பாராட்டுறாங்க, நீங்கள் அடிக்கடி எதில் எந்த விஷயத்தில் பாராட்டு பெறுறீங்க அப்படின்னு பாருங்கள். அப்போது அதுக்கு நேராக தான் உங்கள் வாழ்க்கை நோக்கம், உங்கள் வாழ்க்கை ஜாப், உங்கள் ப்ரொஃபஷன், உங்கள் கரியர் என்ன பண்ணும், அதுக்கு நேராக போகும். சரிங்களா? இது ஒரு சின்ன டிப்பு மாதிரி. அதனால் நீங்கள் என்ன சொல்லக்கூடாது, யாருமே எனக்கு எந்த தாளந்தும் இல்லை, எந்த திறமையும் இல்லை, வெறும் சர்ச்சில் வந்து பாட்டு பாடுறது, மியூசிக் வாசிக்கிறது, இல்லை வசனம் வாசிக்கிறது மட்டும் தாளந்து கிடையாது, டான்ஸ் ஆடுறது அது இல்லை தாளந்து. வாழ்க்கைக்குன்னே ஒரு திறமை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அதை நாம் கண்டுபிடிக்கணும். விசேஷமாக வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், நம்மளும் பெற்றோராக இருக்க நம்மளும் கண்டுபிடிக்கணும். பிள்ளைங்களுக்கு உதவுறதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் அவங்களுடைய ஸ்கில் என்ன, அவங்க எதில் அவங்க கொஞ்சம் எக்ஸல் ஆகுறாங்க, எதில் வந்து அவங்க நல்லா பாராட்டு பெறுறாங்க, அதுக்கு நேராக அவங்கள ஹெல்ப் பண்ணி நம்ம டைரக்ட் பண்ணும்போது அவங்களோட வாழ்க்கையின் நோக்கத்துக்கு நேராக நம்ம அவங்கள நடத்தி செல்ல உதவியாக இருக்கும். ஸோ அதனால் இது மறந்துடாதீங்க. இது 2 பாயிண்ட்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ஆமென். நாம் கடந்து செல்வோம். இன்றைக்கி கடைசியாக நாம் பார்க்க போகிற காரியம் இயேசுவின் விழாவில் ஏற்பட்ட காயம். கடைசியாக நாம் பார்க்க போகிற என்னது? இயேசுவின் விழாவில் ஏற்பட்ட காயம். நாம் வாசிப்போம். யோவான் 19ஆம் அதிகாரம் 34, 37 வரைக்கும் வாசிங்க. ஆகிலும் போர்ச்சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விழாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். அவனுடைய சாட்சி மெய்யா இருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்லுகிறது மெய்யென்று அவன் அறிந்திருக்கிறான். அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேறொரு வேத வாக்கியம் சொல்லுகிறது. ஆமென். இங்க கடைசி ஆண்டவர் மரித்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது? ஒரு போர் சேவகன் வருகிறான். அவர் உயிரோடு இருக்கிறாரா இறந்துட்டாரான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க? 34ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? போர் சேவகரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விழாவில் குத்தி உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அதுக்கு அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். ஸோ எழுதுறது யோவான். அதை பக்கத்தை பார்த்தது யார்? போர் சேவகன். அவன் சாட்சி கொடுக்கிறான், நான் அதை எழுதுகிறேன். அப்போது அதன் முகத்தில் பட்ட உடனே அந்த போர் சேவகன் என்ன பண்ணுறான்? மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்கிறார். ஸோ இந்த காயத்திலிருந்து நாம் என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம்? ஆண்டவர் இந்த காயத்திலிருந்து நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. சரி, விழானாலே நம்மளுக்கு எல்லாம் ஞாபகம் வர முதல் காரியம் என்னதுங்க? விழா எலும்பிலிருந்து வெளியே வந்தது யாரு? ஏவாள். கரெக்டுங்களா? அந்த வசனத்தை வாசிக்கலாமா? ஸ்திரீயானவள் எங்கிருந்து வருகிறாள்? ஆதியாகமம் அந்த வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் நாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். ஆமென். ஸோ ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு? ஒரு அயர்ந்த நித்திரையை ஆதாமுக்கு கொடுக்கிறார். அவனுடைய விலா எலும்பிலிருந்து மனுஷியை உண்டாக்குகிறார். ஸோ இந்த விலா அப்படின்ற காயத்தை நம்ம எதுக்கு பார்க்க போகிறோன்னா, கணவன் மனைவி குடும்பத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எப்படி ஆண்டவருடைய காயம் இப்பொழுது கடைசியாக ஒரு குடும்பத்தின் காயத்தை கட்டப்போகிறது, ஒரு கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கிற காயத்தை கட்டப்போகிறது அப்படின்னு நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸோ விழா என்றாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது ஒரு ஸ்திரீ, ஒரு பெண், ஒரு ஆண்டவர் விழா எலும்பிலிருந்து பெண்ணை எடுக்கிறாள், மனைவி எடுக்கிறார். அதில் 2 பேரையும் கணவன் மனைவியாக மாற்றுகிறார். இப்போ குடும்பம் அப்படின்னு வந்துட்டாலே இன்னைக்கு நம்ம பார்க்குறது எல்லாமே என்னதுன்னா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற குடும்பங்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் வந்துட்டு பிரச்சனைகள் அதிகமாக இப்பொழுது காணப்படுகிறது. ஸோ நம்ம குடும்பங்களில் காணப்படுகிற பிரச்சனைகள் என்ன? முதலாவது ப்ராப்ளமை பார்ப்போம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு இப்போ நான் வந்து இங்கே அதிகமாக பேச போகிறது கொஞ்சம் கணவன் மனைவிக்கு தான். அதனால்
இங்கே கல்யாணமானவங்க இருக்கிறீங்க, 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம். நான் ரொம்ப அனுபவப்பட்டவள் ஒரு 10 வருஷம் தான் எனக்கு ஆகுது. மற்றவங்க என்னை விட அதிகமாக அனுபவப்பட்டவங்க. அதனால் நான் ரொம்ப அட்வைஸ் எல்லாம் கொடுக்கல. நான் வசனம் என்ன சொல்லுதோ அதை மாத்திரம் தான் நான் சொல்ல போகிறேன். கணவன் இழந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு கடைசியாக ஒரு சத்தியம் புரியும் நான் என்ன சொல்ல வரேன். அதனால் பொறுமையோடு கவனிங்க, சரிங்களா? ஸோ இன்றைக்கி குடும்பங்கள் சந்திக்கிற பெரிய பிரச்சனை என்ன? இல்லை, கணக்கெடுப்புபடி எந்தெந்த பிரச்சனைகள் குடும்பத்திலே அதிகமாக இருக்கிறது? கணவன் மனைவி பிரிவதற்கோ இல்லை டைவர்ஸ் ஆகிறதுக்கோ இல்லை அதிக நாட்கள் அவர்கள் சண்டையே போட்டுட்டு இருப்பதுக்கு என்ன காரணங்கள் இன்றைக்கு உலகத்தில் காணப்படுதுன்னு நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். முதலாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். என்னதுங்க? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ தமிழில் என்ன சொல்கிறது? கருத்து வேறுபாடு. கரெக்ட், கருத்து வேறுபாடு. எப்பயுமே கருத்து வேறுபாடு அதிகரித்து கொண்டே போகும் பொழுது அது உடனே நம்ம சால்வ் பண்ணாத போது என்ன ஆகுது? பிரச்சனைகள் கணவனுக்கும் மனைவிக்கும் அதிகரிக்கிறது. ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதுனால இன்னொரு காரணமும் சொல்கிறாங்க, 2 பேரும் பேசிக்கிறது கிடையாது. கணவனும் மனைவியும் பேசிக்கிறது கிடையாது. எந்த பிரச்சனை, கருத்து வேறுபாடால் பிரச்சனை வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் லேக் ஆஃப் கம்யூனிகேஷன். ஒருவரோடு ஒருவர் பேசுவது கிடையாது, பேசி தீர்த்து கொள்வது கிடையாது. 2வது பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்னென்னா பொருளாதார பிரச்சனை, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ். பொருளாதாரம், பண ரீதியான ஒரு பிரச்சனை எல்லா குடும்பத்துலையும் இருக்குது தானே? சொல்லுங்கள். கணவன் சம்பாதிச்சாலும் மனைவி சம்பாதிச்சாலும் இல்லை மனைவி வீட்டில் இருந்தாலும் கணவன் வேலைக்கு போனாலுமே பொருளாதார நெருக்கடினால் கணவன் மனைவிக்குள்ளே பயங்கர ஒரு கோபம் இல்லை ஒரு பிரச்சனை, ஒரு புரிந்து கொள்ளா தன்மை அது இருக்குது. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் மனைவிக்கு பத்த மாட்டேங்குது. எப்படினாலும் பிள்ளைகளை கவனிக்கும் போது என்ன ஆகுது? செலவு அதிகமாகுது, குறையுதுன்னு கணவன் சொல்ல, இப்போது அந்த ஒரு ப்ரெஷர், ஒரு ஸ்ட்ரெஸ் என்னதாகுது? பணத்து நிமித்தம், பொருளாதாரத்து நிமித்தம் குடும்பத்துக்குள்ள பிரிவினைகளை உண்டாக்குகிறது. 3வது காரணம் நம்பிக்கை துரோகம். இப்போ அது இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாகவே காணப்படுது. இல்லைன்னா தவறான உறவுகள், இல்லை இன்னும் சொல்லணும்னா 3வது நபர்கள் தலையிடுவது. இது எல்லாமே என்னது? கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. அவர்கள் 3வது நபர் யாராக வேணா இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், இல்லை குடும்பத்துக்குள்ளே இருக்கிற அப்பா அம்மாவாக இருக்கலாம், மாமனார் மாமியாராக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், சில சமயங்களில் பிள்ளைகளாக கூட இருக்கலாம். ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு விரிசல் உண்டாகிறதுக்கு நம்பிக்கை துரோகம் என்பது இன்றைக்கு காணப்படுகிறது. தவறான உறவுகள் காரணமாக இருக்கிறது. அதனால் அநேக குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்குது. 4வது சகிப்புத்தன்மை மிக குறைவாக இருக்கிறது. சகிப்புத்தன்மை கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி அந்த சகிப்புத்தன்மை இல்லை, பொறுமை இல்லை. ஒரு கஷ்டத்தின் வழியாக போகும்போது, ஒரு வியாதியின் வழியாக, பொருளாதார நெருக்கடியின் வழியாக போகும்பொழுது அந்த சகிப்புத்தன்மை கணவனுக்குள்ளேயும் மனைவிக்குள்ளேயும் ரொம்ப கம்மியாக இருக்குது. கணவன் மாறுற வரைக்கும் மனைவிக்கு வெயிட் பண்ணுறதுக்கு பொறுமை இல்லை, மனைவி மாறுற வரைக்கும் கணவனுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு பொறுமை இல்லை. உடனே என்ன ஆகணுமா? பிரிஞ்சிடணும், எஸ்கேப் ஆயிடணும். இவன் மாறவே மாட்டான். அப்போது அந்த சகிப்புத்தன்மை இன்றைக்கு திருமணங்களில் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது நார்மலாக இருக்கிற ஒரு காரியம். அடி தடி உதை இது குடும்பங்களில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக கணவன் மனைவி பிரிவதற்கு ஒரு காரணமாக இருக்குது. நல்லா குடிச்சிட்டு வர்றது, அப்புறம் அடிக்கிறது, இல்லை கோவம் நல்லா குடிக்காத கணவன் இப்போ கோவம் அதிகமாகிடுச்சுன்னா அடிக்கிறது, பொருளை தூக்கி எறிகிறது, எல்லாத்துக்கும் மேலே வார்த்தைகள், பயங்கரமான வார்த்தைகளை சொல்லி திட்டுவது, தேவையில்லாத கெட்ட வார்த்தைகள், கோவம் வரும்போது கெட்ட வார்த்தைகளை சொல்லி மனைவியை திட்டுவது. மனைவி திட்டாமலாம் கிடையாது, மனைவிகளும் அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க கோவம் அதிகமாகும் போது யார் மேலே காட்டுறாங்க? கணவன் மேலே காட்டுறாங்க. ஸோ அப்யூஸ், இந்த என்ன சொல்கிறது, உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி அடி உதை வார்த்தைகள் இன்றைக்கு பிரிவினைக்கு காரணமாக இருக்கிறது. அடுத்து கடைசியாக சொல்கிற போனால் இதான முக்கியமானது, கணவன் மனைவிக்குள்ளாக நெருக்கம் குறையும் பொழுது, கணவன் மனைவி எதுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கார்கள்? எதுக்கு கணவன் மனைவியாக இணைக்கப்பட்டிருக்கார்கள்? நெருக்கத்துக்காக, இன்டிமசி. உடல் ரீதியாகவும் நெருக்கம் குறைகிறது, மன ரீதியாகவும் நெருக்கம் குறைகிறது. அதை முதல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 2 ரீதியான நெருக்கம் இருக்கிறது. உடல் ரீதியாகவும் நெருக்கம் குறையும் போதும் பிரச்சனை வரும், மன ரீதியாகவும்
நெருக்கம் குறையும் பொழுது பிரச்சனை வரும். இங்கே நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். எமோஷ்னல் சப்போர்ட், மன ரீதியான நெருக்கம், இது பெண்களுக்கு ரொம்ப முக்கியங்க. கரெக்டு தானே? ஒரு மனைவிக்கு அது எஸ்பெஷலி பிள்ளைகள் எல்லாம் பிறந்ததுக்கப்புறம், அதிகமானது வயசானதுக்கப்புறமோ இல்லை இன்னும் 40-50 வயசு தாண்டும் பொழுதுன்னு சரி, ஒரு பெண்ணுக்கு அதிகமாய் தேவைப்படுவது என்னென்னா மன ரீதியான ஒரு ஆறுதல், நெருக்கம். இதுதான் நான் பார்க்குற சில குடும்பங்களில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. என்னென்னா அதை வேற யார்கிட்டையோ தேடுறாங்க. அதை வேற யார்கிட்டையோ தேடும் பொழுது என்ன ஆயிடுது, ஆட்டோமேட்டிக்காக கணவன்கிட்டையோ இல்லை கணவன் மனைவி கிட்டேயோ நெருங்குவது குறையுது. அதை நம்ம என்றைக்குமே மனசில் வச்சுக்கணும். என் கணவன் தான் முதல்ல, என் மனைவி தான் முதல்ல. உடல் ரீதியாக மட்டும் நெருக்கத்துக்காக நாங்கள் உண்டாக்கப்படவில்லை, இணைக்கப்படவில்லை. மன ரீதியாகவும் என்ன கவலை, என்ன கஷ்டம், என்ன சப்போர்ட் வேணாலும் முதல்ல யார்கிட்ட போகணும்? கணவன்ட்டு தான் போகணும். கணவன் முதல்ல யார்கிட்ட வரணும்? மனைவி கிட்ட தான் வரணும். இந்த மூன்றாவது நபரை நீங்கள் தேடி போனீங்கன்னா, ஏன் ஒரு பெண்ணை தேடி போனாலே தப்பு தான். நீங்கள் உங்கள் வீட்டு கதைகளை, உங்கள் குடும்ப கஷ்டத்தை, உங்கள் கணவன்கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் ஒரு மூணாவது நபராகிய ஒரு பெண்ணுக்கிட்ட போய் சொன்னாலுமே அது ஏற்றுக்கொள்ளப்படாதுன்றதை விட நாளடைவில் என்ன ஆயிரும், அந்த ஹஸ்பண்டுடைய பிளேஸை யார் ஃபில் பண்ணுறா? அந்த ஃப்ரெண்டு, அந்த பெண் ஃபில் பண்ணுறாங்க. அதே போல் ஆண்களுக்கும் நீங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருக்கலாம், அம்மாவாக கூட இருக்கலாம், சகோதரியாக கூட இருக்கலாம். மனைவி கிட்ட இருக்கிற பிரச்சனைகள், மனைவி கூட இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் ஒரு எமோஷ்னலாக மனக்காயம் ஆறணும், புரிஞ்சுக்க மாட்டான்ற மனைவி நீங்கள் மூணாவது ஆள்கிட்ட போய் நம்ம அதிகமாய் பகிர்ந்து கொள்ள இங்கே என்ன ஆகும்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி நெருக்கம் ஏற்படாது, இன்னும் விரிசல் அதிகமாயிட்டே போகும். அதுவே ஒரு துரோகம். தெரிஞ்சுக்கோங்க, உடல் ரீதியாக துரோகம் ஏற்படுறதுக்கு முன்னாடி எங்கே ஃபஸ்ட்டு நம்ம ஒரு துரோகத்தை ஏற்படுத்துகிறோன்னா, நம்ம மன ரீதியான துரோகத்தை நாம் செய்யக்கூடாது. கணவனுக்கோ மனைவிக்கோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, எந்த மன பிரச்சனை காயங்கள் இருந்தாலும் முதலாவது கணவன்கிட்ட தான் ஷேர் பண்ணணும். மனைவி என்ன பண்ணணும்? கணவன்கிட்ட தான் ஷேர் பண்ணணும். உங்களுக்குள்ளே ஷேர் பண்ணி அப்படியே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வரலனாலுமே மூன்றாவது நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆண்டவர்கிட்ட கொண்டு போகும். கரெக்ட்? உங்களை இணைச்சது யார்? அப்பா இல்லை, அம்மா இல்லை, மாமனார் இல்லை, மாமியார் இல்லை. யார் உங்களை இணைச்சது? ஆண்டவர்கிட்ட கொண்டு போங்க. உங்கள் மன கஷ்டத்தை ஆண்டவர்கிட்ட கொண்டு போங்க. ஆண்டவரே, என்ன சொன்னாலும் இவர் புரிஞ்சுக்க மாட்டாரு, ஆண்டவரே இவ என்னன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டா, என்னை புரிந்து கொள்ளாம. ஸோ ஆண்டவர்கிட்ட போங்க ஃபஸ்ட்டு. ஒரு எஸ்பெஷலி மன பிரச்சனைகள், மன விரிசல்கள் அதிகமாகும், புரிதல் கம்மியாகும் போது நம்ம பிரச்சனையை முதலாவது யார்கிட்ட கொண்டு போகணும்? நம்ம இணைத்த ஆண்டவர்கிட்ட நம்ம கொண்டு போகணும். நம்ம என்ன பண்ணக்கூடாது? மாமியாரை தேடி போகக்கூடாது, அம்மாவை தேடி போகக்கூடாது, நண்பர்களை தேடி போகக்கூடாது. ரொம்ப ஆபத்தானது எதிர்ப்பாளர்கிட்ட போகக்கூடாது. அவங்க சின்ன வயசாக கூட இருக்கலாம், நீங்கள் போகக்கூடாது. அவன் தம்பி தானே, அவள் தங்கச்சி தானே. நோ 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 நோ. அது தம்பியாக இருந்தாலும் தங்கச்சியாக இருந்தாலும் நீங்கள் எதிர்ப்பாளர்கிட்ட நம்ம என்ன பண்ணக்கூடாது? போய் ஷேர் பண்ணக்கூடாது. நீங்கள் அப்படியே ஷேர் பண்ணால் ஜெபத்துக்கு அப்புறம் ஒரு கவுன்சிலிங்க்கு நீங்கள் போகலாம். ஆண்டவர் உங்களை சரியான வழி நடத்துவார். சபையில் ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அதற்கான மனப்பக்குவம் உள்ள, முதிர்ச்சி அடைந்த, அனுபவம் உள்ள பெரியவங்க இருக்கிறாங்க. நாம் என்ன பண்ணோம்? கவுன்சிலிங்க்கு நம்ம வரலாம், அவங்கள்ட்ட போய் ஷேர் பண்ணலாம். அவங்க சரியாய் வசனத்துக்கு ஏற்றபடி உங்களை வழி நடத்துவார்கள். உங்கள் குடும்பத்துக்குள்ளே தலையிட மாட்டாங்க, குறுக்கிட மாட்டாங்க. அதனால் மிக ஞானமாய் நம்ம செயல்பட வேண்டியது என்னென்னா, விசேஷமாக சபையில் விசுவாசிகள், ஆவிக்குரிய பிள்ளைகள் மூன்றாவது நபருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அவங்க ஜோம் பண்ணுவாங்க சிஸ்டர், அதனால தான் சிஸ்டர் எல்லாத்தையும் சொல்கிறேன். அவங்க ஜோம் பண்ணுவாங்க, கரெக்ட், ஜோம் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் கணவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்த என்ன பண்ணிடக்கூடாது? அந்த ஃப்ரெண்டுக்கு கொடுத்துடக்கூடாது. அந்த ஜெபிக்கிற ஒரு சகோதரிக்கோ ஒரு சகோதரனுக்கோ நம்ம கொடுத்துடக்கூடாது. ஸோ இதெல்லாம் என்னென்னா, குடும்பத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகள் நம்ம பார்த்தோம். முக்கியமான பிரச்சனைகள், முக்கியமான காரணங்கள். இப்போ நம்முடைய தீர்வு, நம்மளுக்கு என்ன தீர்வு ஆண்டவர் வச்சிருக்கார்? வாட் இஸ் த சொல்யூஷன்? இதுக்கு என்ன தீர்வு? சரி, நம்ம பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ல போகிறேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த உதாரணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஆண்டவருடைய காயத்தில் என்ன வருது? ரத்தமும். ஓகே, எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் ரத்தம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், ரத்தம் தான் வருதுன்னு. இந்த இடத்துல என்ன பேசுகிறோம்? ரத்தமும்
தண்ணீரும் வருது. இங்கே டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நர்சஸ் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். ஒரு உடம்புல எது உள்ளே இருக்க ரத்தமும் தண்ணீரும் நம்மளுக்கு இருக்குது. உள்ள ரத்தம் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 70% ஆஃப் வாட்டரா. என்னங்க, ரத்தத்தில் எவ்வளோ தண்ணீர் இருக்கா? 70% தண்ணி இருக்கா. நம்ம முழு உடம்புல எவ்வளோ சதவீதம் தண்ணி இருக்குதா? ஆல்மோஸ்ட் 90% வாட்டர். கரெக்டாக்கா ஜெகதாக்கா, சக்தி அக்கா, கரெக்டாக நான் சொல்கிறது? வாட்டர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் வாட்டர். 70% அதுக்கும் மேலே வாட்டர் தான். இப்போது ரத்தம் இல்லாமல் தண்ணி தனியாக இருக்க முடியுமா? செயல்பட முடியுமா உடம்புக்குள்ளே? முடியாது. அப்போது தண்ணி இல்லாமல் ரத்தம் செயல்பட முடியுமா? முடியாது. ரெண்டும் சேர்ந்து செயல்பட்டால் தான் இந்த உடம்பு வில் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்லி. இந்த உடம்பு என்ன பண்ணும்? சரியாக ஃபங்க்ஷன் பண்ணும். கரெக்டுங்களா? இப்போது நம்ம இந்த கணவன் மனைவி யாருன்னா இந்த தண்ணீரும் ரத்தமும் போன்றவர்கள். ஓகேங்களா? ஒரு எளிமையான ஒரு உதாரணம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, கணவன் ரத்தத்தை குறிக்கிறான், மனைவி தண்ணீரை குறிக்கிறார். அது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? எடுத்துக்கொள்வோம். கணவனை நான் எதுக்கு ஒப்பிடுகிறேன்? ரத்தத்துக்கு ஒப்பிடுகிறேன். ரத்தம் எதை குறிக்கிறது? இயேசுவின் ரத்தம். ஸோ வசனம் என்ன சொல்லுகிறது? எபேசியர் 5:25 வாசிப்போம். எபேசியர் 5:25. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. வாசிங்க அடுத்து. தாம் அதை திருவசனத்தை கொண்டு. ஓகே போதும். ஸோ அவர் கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல எப்படி கணவன் என்ன பண்ணணுமா? அன்பு கூற வேண்டும். அப்போது இங்கே யாரோட கம்பேர் பண்ணுறாங்க கணவனை? கிறிஸ்துவோட. கிறிஸ்து எப்படி அவர் அன்பு கூர்ந்தார்? மிகுந்த தியாகமான அன்பை அவர் செலுத்தினார். அப்போது இந்த பிளட்டுனால என்ன ஞாபகம் வரணும் உங்களுக்கு? சாக்ரிஃபைஸ், தியாகம் செய்து அவர் இந்த மனைவியை, மணவாட்டியாகிய சபையை அவர் நேசித்தார். அப்போது ஒரு கணவன் செய்ய வேண்டியது என்னன்னா, அவன் தியாகம் செய்கிறவனாய் இருக்க வேண்டும். தியாகமான அன்பை அவன் செலுத்த வேண்டியவனாய் இருக்க வேண்டும். அப்போது அப்படி அந்த ரத்தத்துடைய ரோல் அதுதான். சரிங்களா? ரெண்டாவது பாயிண்ட் என்ன வாசிங்க? அதே எபேசியர் 5:23. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான், அவரே சரீரத்திற்கும் இரட்சகரா இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவி. ஓகே இது மனைவிக்கு போயிடுது. சரி, இங்க என்ன சொல்லுகிறது? கணவன் எதவா இருக்கிறான்? தலையாய் இருக்கிறான். குடும்பத்துக்கு தலையாய் இருக்கிறான். பிளட்டு தான் என்னன்னா ஒரு உடம்புல முக்கியத்துவம் வாய்ந்தது எது? ரத்தம். அப்போ ஒரு கணவன் மனைவி உறவுல அதிக முக்கியத்துவம் யாருக்கு? கணவனுக்கு தான். சரிங்களா? அதிக முக்கியத்துவம் யாருக்கு? ஆக்சுவலாக ரத்தத்துக்குள்ள தண்ணி தான் அதிகமாக இருக்குது. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? கணவன் தான் தலைவனாக இருக்கிறான் ஒரு குடும்பத்துக்கு. இந்த சரீரத்தில் வெளியே பார்க்குறது எது? ரத்தம் தான். அது ரத்தம் தான் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அவன்தான் தலைவனாக இருக்கிறான். இது ஆண்டவர் உண்டு பண்ண ஒரு ஸ்ட்ரக்சர், நம்ம மாற்றவே கூடாது. கணவன் தான் டாப்னா கணவன் தான் டாப், அவர் தான் தலைவன்னா அவர் தான் தலைவன், அதுக்கு கீழே தான் மனைவினா அது கீழே தான் மனைவி. நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை மாற்றவே கூடாது. என்ன நாங்கள் சரிசமம், நாங்கள் எல்லாம் ஒன்று, இந்த பேச்சு இருக்கலாம் வேதத்தில் இடம் இல்லை. வசனம் என்ன சொல்லுது? அவன் தான் தலைவன். எப்படி கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறாரோ கணவன் தான் குடும்பத்துக்கு தலையாக இருக்கிறாருன்னா உடனே ஒரு ஆணாதிக்கம் செலுத்துவதுக்கல்ல, வழி நடத்தணும். கணவன் என்ன பண்ணணும்? வழி நடத்தணும். கணவன்ற ரோல் எதுக்கு உங்களுக்குன்னா குடும்பத்தை வழி நடத்துவதற்கு. ஒரு ரத்தம் என்ன பண்ணுகிறது உடம்புல? எல்லா இடத்துக்கும் இட்ஸ் ஃப்ளோயிங், அது கடந்து செல்கிறது. அப்போது ஒரு கணவன் என்ன பண்ண வேண்டும்? குடும்பத்தை வழி நடத்த வேண்டும், தலைவனாய் வழி நடத்த வேண்டும். அடுத்து நாம் வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 5:8 எபேசியர் 5:28-29. அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். ஓகே, எனஃப். இப்போ என்ன சொல்லுது வசனம்? கணவனுடைய ரோல் என்ன? போஷித்து காப்பாற்றணும். இப்போ ஒரு ரத்தத்துடைய வேலை என்ன? யூ ஹாவ் டு
பாதுகாக்கணும். யூ ஹாவ் டு ப்ரொவைட் அண்ட் ப்ரொடெக்ட். நீ என்ன பண்ணணும்? ஒரு குடும்பத்துக்கு, ஒரு மனைவிக்கு என்ன பண்ணணும்? பாதுகாப்பாக இருக்கணும். ரத்தம் தான் என்ன பண்ணுது? பாதுகாப்பு. கணவன் தான் குடும்பத்துக்கு பாதுகாப்பு. கணவன் தான் ஒரு குடும்பத்துக்கு ப்ரொவைட் பண்ணுற, போஷிக்கிறவன் அவன் தான். அப்போது ஒரு உடம்புல எப்படி ரத்தம் என்ன பண்ணுகிறது? பாதுகாக்கிறதோ, கிருமிகள் உள்ள வராத அளவுக்கு, விஷ கிருமிகள் வந்தாலும் அது உடம்பை பாதுகாக்கிறதோ, அதே போல் கணவன் என்ன பண்ணுகிறான்? ஒரு குடும்பத்தை பாதுகாக்கிறான். புரியுதுங்களா? ஸோ அவன் ஒரு தலைவனாக இருக்கிறான். அவன் குடும்பத்தை போஷிக்கிறான், பாதுகாக்கிறான். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு உடன்படிக்கை எதனால ஏற்படுகிறது? உடன்படிக்கை செய்யும் போது என்ன யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? உடன்படிக்கை எதனால ஏற்படுகிறது? ரத்தத்தை பயன்படுத்தி தான். நம்மளுடைய பழைய ஏற்பாட்டிலே எல்லா இடங்களிலும் ஆண்டவர் என்ன பண்றாரு? உடன்படிக்கை செய்கிறார். அப்போ கணவன் மனைவிக்குள்ள உடன்படிக்கைக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறவர்கள் யார் என்றால் கணவர் தான். அவர்கள் தான் உடன்படிக்கையின் காவலாளர்கள். உடன்படிக்கை உடையாத அளவுக்கு, கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற உடன்படிக்கை உடையாத அளவுக்கு அது காவலாளியாய் நிற்க வேண்டியவர்கள் யார்? கணவன் தான். அப்படி காவலாளினா என்ன சொல்ல வரேன்னா, எல்லாத்துக்குமே ஆண்டவர்கிட்ட போகணும். ஒரு கேட் கீப்பர் போல், ஒரு டோர் கீப்பர் போல், ஆண்டவரே இன்றைக்கி என் குடும்பத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? என்னுடைய மனைவிக்கு, என் பிள்ளைக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இல்லை இந்த பிரச்சனை, அந்த திறப்பில் நிற்கிற ஒரு கேட் கீப்பராக, ஒரு காவலாளியாக யார் இருக்க வேண்டும்? கணவன் இருக்க வேண்டும். அந்த உடன்படிக்கை, திருமணம் என்ற உடன்படிக்கை, இந்த பந்தம் உடையாமல் இருப்பதற்கு அதிகமாய் ஜெபிக்க வேண்டியவர்கள் யார்? கணவன்மார். அந்த ரத்தம் அவ்வளவு முக்கியம். அந்த ரத்தம் அவ்வளவு முக்கியம் நம்ம உடம்புல. அந்த ரத்தம் இந்த வேலைகள் எல்லாம் செய்கிறது. ஸோ முதலாவது என்ன? தியாகம் செய்ய வேண்டும். தியாகமான அன்பு. நான் சொன்னேன், கணவன் தான் தியாகம் செய்து வேலை செய்கிறது, தியாகம் செய்து அன்பு கூறுவது. இயேசு கிறிஸ்து எப்படி அவர் தியாகம் செய்து முழுவதுமாய் பலியாய் தன்னை செலுத்தி இந்த மணவாட்டியாகிய சபைக்கு அன்பு கூர்ந்தாரோ, அதே போல கணவன் தியாகம் செய்து அன்பு கூற வேண்டும். இப்போ உடம்புல நம்ம பார்த்துட்டோம், ரத்தத்துடைய வேலையை நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, தண்ணி வந்து ரத்தத்தை தெரியுமா? நீங்கள் சொல்லுங்கக்கா, ஜெகதாக்கா, தெரியுமா? கண்ணுக்கு தெரியாது தானே? தெரியாது. ஆனால் அதை டெஸ்ட் பண்ணும் போது தான் கண்டுபிடிப்பாங்க அதுக்குள்ளே எவ்வளோ இருக்குது. 70 to 90% என்னது? ரத்தத்துக்குள்ளே என்ன இருக்குதா? தண்ணி இருக்குதுங்களா? தண்ணி எதை குறிக்கிறது? தண்ணீர் எதை குறிக்கிறது? வசனத்தின்படி எதை குறிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். தண்ணீர் எதை குறிக்கிறது? எபேசியர் 5:26. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும். அப்போ தண்ணீர் என்ன பண்ணுதா? சுத்திகரிக்கிறது. வாட்டர் என்ன பண்ணுமா? சுத்திகரிக்கிறது. ஆமென். அடுத்து வாசிப்போம். யோவான் 7:38-39. யோவான் 7:38-39. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இங்கு ஜீவ தண்ணீர் என்று குறிப்பிடப்படுவது யார்? பரிசுத்த ஆவியானவர். அப்போ இங்க தண்ணீர்னு சொல்லப்படுகிறது என்னதுன்னா, ஒன்று ஆண்டவருடைய வார்த்தை, ரெண்டாவது பரிசுத்த ஆவியானவர். இவங்க 2 பேரும் இருந்தாதான் என்ன ஆகுமா? அந்த சுத்திகரிப்பு நடக்கும் ஒரு உடம்புல. அப்போ உடம்புல தண்ணி இருக்கணும். தண்ணி இருந்தால் தான் என்ன பண்ணும்? அது வேஸ்ட் வெளியே தள்ளுமா. கரெக்டு தானே? வாட்டர் உடம்புல கரெக்டான அளவு இருந்தால் தான் என்ன பண்ணுமா? வேஸ்ட்டை வெளியே கொடுக்குமா. மற்றபடி இப்போ பிளட்டோட ஆக்சிஜன் இணைஞ்சிருமா. இப்போ ஆக்சிஜன் வந்து உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கான்ஸ்க்கும் போகணும்னா தண்ணி உடம்புல இருந்தால் தான் என்ன பண்ணுமா? எல்லா இடத்துக்குமே ஆக்சிஜன் போகுமா. எல்லா வைட்டமின்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் எல்லா உறுப்புக்கும் போகணும்னா, எல்லா முக்கியமான உறுப்புகளுக்கு போகணும்னா என்ன வேணுமா? தண்ணி வேணுமா. அப்போது ஒரு தண்ணியுடைய முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா உடம்புல அவ்வளோ அதிகம். எல்லா ஆர்கான்ஸும் இஸ் மேட் அப் ஆஃப் பிளட், வாட்டர். அதிகபட்சமான தண்ணீர் என்ன இருக்குது? எல்லா முக்கியமான ஆர்கான்ஸ்லேயும் இருக்குது. அப்போது ஒரு ஜீவ தண்ணீர்னு நம்ம சொல்கிறதுக்கு அர்த்தம் என்ன புரியுதா? ஜீவன் கொடுக்குறதே எதுனா? தண்ணீர் தான். ஜீவன் கொடுக்குறதே எதுன்னு?
அந்த ரத்தத்துக்கு ஜீவன் கொடுக்கறதே எது? தண்ணி அதுக்குள்ளே இருக்குது. அப்போது ஒரு மனைவி கணவனோட இணைஞ்சு இருந்தாதான் என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கும் உயிர். நீங்கள் இல்லாமல் அவங்களுக்கு உயிர் கிடையாது. அப்போது 2 பேரும் இணைஞ்சு நீங்கள் செயல்படும் போது தான் எல்லா ஆர்கன்ஸுக்கும் தேவையான சத்து போகுது, போஷாக்கு போகிறது, எல்லாம் போகிறது. அது சரியான அளவில் இருக்கணும். கரெக்டுங்களா? மீதி 10% தான் WBC, RBC, பிளேட்லெட்ஸ் எல்லாம் மீதி 10% தான். மீதி 70லேருந்து 90% என்னவா இருக்குது? தண்ணியாக இருக்குது. அப்போ தண்ணி என்ன பண்ணணும்? கொஞ்சம் பார்த்துடலாமா? வேதம் என்ன சொல்லுது? மனைவி என்ன பண்ணணும்? அவள் தான் குடும்பத்தை கட்டுகிறவள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அப்போது தண்ணி என்ன பண்ணுது? வளர்க்குது, கட்டுகிறது. இப்போது ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா என்ன பண்ணுது? அந்த செடி தன்னால் வளருது. அப்போது தண்ணிக்குள்ளே என்ன இருக்குதுங்க? ஜீவன் இருக்கிறது. தண்ணிக்குள்ளே என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. தண்ணி ஊற்ற ஊற்ற என்ன ஆகுது? இந்த செடி வளருது. உடம்புக்குள்ள ஜீவன் இருக்கிறது. அந்த ரத்தத்தோடு அந்த தண்ணி இணையும் போது அந்த ரத்தம் எப்படியாக மாறுகிறது? ஜீவனாய் மாறு. அதே போல் ஒரு குடும்பத்தில் ஒரு மனைவி என்ன பண்ணுகிறாள்? அவள் தான் ஜீவன் கொடுக்கிறவளாய் இருக்கிறாள். அவள் தான் என்ன பண்ணுகிறாள்? கட்டுகிறாள், குடும்பத்தை கட்டுகிறாள். தனக்கு கிடைக்கிற கணவன் கொடுக்கிற அந்த வருமானத்தை வைத்து என்ன கொடுக்கிறாரோ அதை வைத்து பிள்ளைகளை கட்டுகிறாள், குடும்பத்தை கட்டுகிறாள். அதனால் ஒரு தண்ணியோடைய ரோல் வந்து அவ்வளோ முக்கியம். அவள் வளர்க்கிறாள், அவள் அக்கறையோடு கட்டுகிறாள். சரிங்களா? வசனம் அதை வாசிக்கலாமா? நீதிமொழிகள் எந்த அதிகாரம் அது? 14. ஆமாம், வாசிங்க. புத்தியுள்ள ஸ்திரீ தன் 14:1. ஆமாம், 14:1. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். ஆமேன். அப்போ மனைவியுடைய வேலை என்னன்னா கட்டுற வேலை. ஆமேன். நம்ம தான் போர்ஷன் அதிகம், ரத்தத்தில் நம்மளுடைய என்னது பங்கு தான் அதிகம். ஆனால் நம்ம தான் என்ன சொல்ல வெளியே தெரிய மாட்டோம். எல்லாம் கிரெடிட்ஸ்லாம் எங்கே போகும்? கணவன்மாருக்கு தான் போகும். மனைவிக்கு என்னது கொஞ்சம் கிரெடிட்ஸ் எப்பயுமே கம்மி தான். ஆனால் அதிகம் வேலை செய்கிறது யார்? மனைவி. தண்ணி தான் நிறைய வேலையை செய்யுது. தண்ணி இல்லைன்னா அந்த எப்படி பிளட்டால் எந்த சத்தையும் எல்லா இடத்துக்கும் ஒன்றே போக முடியாது. அப்படியே திக்காயிரும், ரிஜிட் ஆயிரும், ஹாஷ் ஆயிரும், செத்துருவாங்க டீஹைட்ரேஷன் ஆகி. அப்போது தண்ணி சிரிக்கிறீங்க எல்லாம். அப்போது தண்ணி கண்டிப்பாக வேணும். சரிங்களா? அப்புறம் வசனம் என்ன சொல்லுது? எபேசியர் 5:22, 23, 24. எபேசியர் 5. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஓகே, இப்போ என்ன சொல்லுது வசனம்? நான் சொன்ன கட்டுகிறாள். அடுத்து என்னன்னா சப்மிட், கீழ்ப்படியுங்கள் உங்கள் கணவருக்கு. கீழ்ப்படிங்க. தமிழில் வந்து கீழ்ப்படிங்கன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆங்கிலத்தில் என்ன வார்த்தை பயன்படுத்துக்குன்னா சப்மிட். சப்மிட் டு யுவர் ஹஸ்பண்ட். உங்களை என்ன சொல்கிறது? அது கீழ்ப்படிதலை விட ரொம்ப அதிகமான ஒரு அழுத்தம் கொடுக்குற ஒரு வார்த்தை. அடிப்பணிந்து போங்கன்ற மாதிரி, ஒப்பு கொடுத்து போங்க அப்படின்னு. அப்போது மனைவி என்ன பண்ணணுமா? கீழ்ப்படிஞ்சு ரத்தம் என்ன டைரக்ட் பண்ணுதோ அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த தண்ணி போனாதான் ஆசீர்வாதம். அந்த 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 உடம்பு என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். அதனால் மனைவி என்ன பண்ணணும்? கீழ்ப்படிய வேண்டும். ஆமேன். அவள் இன்னொரு வசனம் சொல்லுது, அவள் பயபக்தியாக இருக்க கடவுள். அதான் இன்னும் அதிகபட்சம் கீழ்ப்படியுது. சப்மிஷனுக்கு தாண்டி என்ன வார்த்தை? பயபக்தியாக இருக்கணுமா? அது எனக்கு இன்னும் அதோடைய அர்த்தம் எனக்கே இன்னும் ஆழமாக புரியலன்னு வச்சுக்கோங்களேன். பயபக்தியாக இருக்கிறதுனா. அப்புறம் ஆண்டவருக்கு எப்படி நம்ம சபை கீழ்ப்படிதோ அது போல் என்ன பண்ணணும்? புருஷனுக்கு மனைவி எல்லா காரியத்திலையும் எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிய கடவுள். ஸோ கீழ்ப்படிதல் வந்து ரொம்ப 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 அந்த தண்ணிக்கு முக்கியம், அந்த மனைவிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் ஆதியாகமம் 2:18. ஆதியாகமம் 2:18. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஆமென். கணவனுக்கு ஏற்ற
துணை தான் மனைவி. பிளட்டோட வாட்டர் தான் சேரணும்னா வாட்டர் தாங்க இருக்கணும், தண்ணி தாங்க இருக்கணும், வேற எதுவுமே ஏற்ற துணை கிடையாது. அப்போது ஒரு கணவனுக்கு ஏற்ற துணை யாரு? மனைவி தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அந்த இடத்துல ஒரு சப்ஸ்டியூட்டை நீங்கள் தேடக்கூடாது. அம்மாவையோ இல்லை வேற யாரையோ நம்ம என்ன பண்ணக்கூடாது. அந்த மனைவின்ற இடத்துல ஏற்ற துணையாய் கொடுத்தது யாரு? மனைவியும் ஒற்றுக்கொள்ளணும், எனக்கான ஏற்ற துணை யாரு? என் கணவன் தான். நீங்கள் வாழ்க்கையில் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் கணவரை விட அழகானவங்களை பார்ப்பீங்க, அறிவாளிங்களை பார்ப்பீங்க, அவங்கள விட அதிகம் சம்பாதிக்கிறவங்கள பார்ப்பீங்க, அவங்கள விட நல்ல குணம் படைத்தவங்கள கண்டிப்பாக பார்ப்பீங்க, சந்திப்பீங்க. என்னதான் நீங்கள் பார்த்தாலும், உங்களை கணவனை விட ரொம்ப நல்லவரை பார்த்தாலும் உங்கள் கணவர் தான் ஏற்ற துணை. அதே போல தான் மனைவிகள், கணவன்மாரை சொல்லணும், மனசில் ஸ்ட்ராங்காக நீங்கள் பதிக்கணும். மனைவியை விட அழகானவளை நான் கண்டிப்பாக பார்ப்பேன், மனைவியை விட புத்திசாலியை நான் கண்டிப்பாக பார்ப்பேன், மனைவியை விட அழகான சமைக்கிறவங்களை நல்லா நான் பார்ப்பேன். என்னதான் என் மனைவி விட பெட்டரான பீப்புளை என் வேலை ஸ்தலத்தில், போகிற இடத்துல, சபையில் எங்கே பார்த்தாலும் எனக்குன்னு ஏற்ற கம்பார்ட்மெண்ட், ஏற்ற துணை யாரு? மனைவி தான். அது அந்த ரூல் மாறவே மாறாது. நான் என்ன அழகானவளை பார்த்தாலும், நான் என்ன அறிவாளியை பார்த்தாலும், என்னதான் நல்ல சமைக்கிறவளை பார்த்தாலும் பயங்கரமாக புரிந்து கொள்கிற மாதிரி சில லேடிஸ் பேசுவாங்க ஆம்பளைங்கள்ட்ட. என்னதான் உங்களை புரிந்து கொள்கிற மாதிரி நடித்தாலுமே ஆண்டவர் எனக்குன்னு கொடுத்த துணை யாரு? ஏற்ற துணை யாரு? என் மனைவி தான், என் கணவர் தான். அந்த இடத்துல வேறு யாரையுமே வைக்க முடியாது. அது ஊழியக்காரங்களை கூட வைக்கக்கூடாது. புரியுதுங்களா? நோ, ஊழியக்காரங்க கூட அந்த இடத்த ஃபில் பண்ண முடியாது. ஐயோ பாஸ்டர் என்ன புரிஞ்சுக்குவாருங்க, பாஸ்டர் அம்மா புரிஞ்சுக்குவாங்க, அந்த ஊழியக்காரங்க புரிஞ்சுக்குவாங்க, இந்த நோ, வசனம் அப்படி எங்கேயுமே சொல்லலை. உங்கள் ஊழியக்காரரும் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு நபர், உங்களுக்கான ஏற்ற துணை யாருன்னா உங்கள் மனைவி, உங்கள் கணவன் மட்டும்தான். வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அவள் ஒரு ஏற்ற துணையாய் இருக்கிறாள். அவள் உதவி செய்யும்படியாக, உங்களை புரிந்து கொள்ளும்படியாக, உங்களுக்கு எல்லா விதங்களிலும் உங்கள் கூட இருக்கும்படியான ஒரு ஏற்ற துணை யாரு? மனைவி. சரிங்களா? மனைவி அதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு நல்ல காரியம் சொல்லுகிறது, மனைவிக்குள்ள என்ன இருக்கணுமா? தெய்வீக குணங்கள் இருக்க வேண்டும். அவள்தான் ஒரு கணவனுக்கு ஒரு கிரீடமாக இருக்கிறாள், ஒரு கிரீடமாக இருக்கிறாள் மனைவி. வசனங்களை வாசிப்போம். 1 பேதுரு 3:3-4 வரைக்கும். உயர்ந்த வஸ்திரங்களை உடித்துக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. ஆமென், ஹல்லேலூயா. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அலங்கரிப்பாய் இருக்கிற என்னது? சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியை உங்கள் இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் என்று ஆண்டவர் சொல்கிறார். இப்போ கட்டாயம் மனைவிக்கு இருக்க வேண்டிய ஒரு நல்ல குணங்கள் என்னது? சாந்தம், அமைதி, அடக்கமாக இருந்து ஒரு குடும்பத்தை நடத்துவது கட்டாயம் ஒரு மனைவிக்கு தேவையான குணங்கள். இப்போது நாம் கணவனுடைய ரோலை பார்த்துட்டோம், மனைவியோட ரோலை பார்த்துட்டோம். 2 பேரும் சேர்ந்து செயல்பட்டாதான் இந்த சரீரம் என்ன பண்ணும்? ஒழுங்காக வேலை செய்யும். இப்போ நம்ம உடம்புக்குள்ளே ரத்தம் தனியாக நான் வேலை செய்கிறேங்க, ஏன் இது ஒத்தே வரமாட்டேங்குதுன்னு தண்ணியை விட்டு பிரிஞ்சு வேலை செய்தா? இல்லை. தண்ணி இதோ இந்த ரத்தம் என்னை மதிக்கவே மாட்டேதுங்க, எனக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டேதுங்க, எனக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டேங்குது, தண்ணி பிரிஞ்சு வேலை செய்தா? இல்லவே இல்லை. 2ம் இணைந்து சரீரத்துக்குள்ள வேலை செய்து, அதனால தான் அதற்குள்ள என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. நம்ம சரீரத்துக்குள்ள என்ன இருக்குது? ஜீவன் இருக்கிறது. ஏனால் ரத்தமும் தண்ணீரும் நமக்குள்ள இணைந்து வேலை செய்கிறது. இப்போ ஆண்டவருடைய விழாவில் சிந்தப்பட்ட ரத்தமும் தண்ணீரும் இப்படி கணவனுக்கும் மனைவிக்குமாக சிந்தப்பட்டு உங்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா காயங்களையும் கட்டி ஒன்றாக இணைந்து நீங்கள் என்ன பண்ணணும்? செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது அந்த குடும்பம் என்ன பண்ணும்? அழகாக வளருங்க, அழகாக வளரும். அப்போ இந்த தாட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அவரை விட்டு என்னால் எதுவும் செய்ய முடியாது, அவர் யோசிப்பார், அவளை விட்டு என்னால் எதுவும் செய்ய முடியாது. 2 பேரும் தனித்தனியாக வேலை செய்ய முடியாது. 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாதான் எல்லா உறுப்புகளுக்கும் ஜீவன் உண்டாகும், போஷாக்கு போகும், பிள்ளைகளுக்கு எல்லா தேவையான நன்மைகள் கிடைக்கும்.
நம்ம சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். இப்போ கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்க போகிறேன். எப்படி நம்ம தண்ணீராகிய பெண் மனைவி வேலை செய்கிறாளோ அப்படியே மணவாட்டியாகிய சபை வேலை செய்ய வேண்டும். ஆமென். ரத்தமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நம்மளுக்கு செய்ய வேண்டிய எல்லாம் தியாகத்தையும் செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. அந்த விழாவில் எப்படி ஒரு மனைவி வெளியே ஒரு குடும்பம் பிறக்கிறதோ அப்படியே மணவாட்டியாகிய சபை பிறந்தது. ஆமென். இயேசு கிறிஸ்து இறந்ததுக்கு அப்புறம் தான் சபைன்னே ஒன்று உண்டாகுது. அப்போ மணவாட்டியாகிய சபை உருவாக்கப்படுறதுன்னா மனைவி அந்த தண்ணீர் என்ன செய்யணுமோ செய்யணும். சரி, என்ன செய்யணும்? மணவாட்டியாகிய சபை தண்ணீரை போல நின்று நீங்கள் என்ன செய்யணும் அதை மட்டும் நம்ம கடைசியாக பார்த்துடலாமா? ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? மணவாட்டியாகிய சபை நாம எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணும் பார்க்கலாமா? மத்தேயு 18:19-20 வாசிப்போம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற மத்தேயு 28:19-20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து. ஓகே, இங்க என்ன சொல்லுது? நீங்கள் புறப்பட்டு போய். அப்போ நம்ம என்ன பண்ணுமா? சபை, மணவாட்டியாகிய சபை புறப்பட்டு போக வேண்டும். ஹல்லேலூயா. ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். இப்பொழுது நம்ம என்ன கட்டிட்டு இருக்கோம்? எப்படி வந்து ஒரு குடும்பத்துல மனைவி குடும்பத்தை கட்டுகிறாளோ, இப்போ மணவாட்டியாக சபை எதை கட்டி கொண்டிருக்கிறது? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறோம். நாம் சபையாக சேர்ந்து என்ன கட்டிட்டு இருக்கோம்? இந்த பூமியில தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறோம். அப்ப தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்றால் மணவாட்டியாகிய சபை என்ன செய்ய வேண்டும்? போய் புறப்பட்டு போகணும். வேலையே என்னன்னா புறப்பட்டு போக வேண்டும், வெளியே போக வேண்டும். நாம் ஜனங்களை போய் சந்திக்க வேண்டும். அதுதான் நம்மளுடைய முதல் ரோல், ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் அ சர்ச். ஒரு சபைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற முதல் காரியம் புறப்பட்டு போங்கள். அடுத்ததாக அதே வசனம் சொல்லுகிறது, அவர்களை சீஷராக்கி. என்னவா? சீஷராக்கி. தண்ணிக்கு நான் சொன்ன தண்ணி 2 காரியங்களை குறிக்கிறதுன்னு சொன்னேன். என்னது? ஒன்று தேவனுடைய வார்த்தை, 2வது பரிசுத்த ஆவியானவர். அப்போ இவங்க 2 பேரோடு இணைந்து தான் என்ன பண்ண முடியும்? நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். சீஷராக்கணும்னா நீங்க எதை சொல்லணும்னா ஆண்டவருடைய வார்த்தை தான் சொல்லணும். வார்த்தை சொல்லும் போது அவங்க என்ன ஆவாங்க? சீஷர்கள் ஆவார்கள். அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த அந்த மீட்பை, ஆண்டவர் நம்மளுக்கு சம்பாதித்து கொடுத்த சபையை நம்ம தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் என்ன பண்ண வேண்டும்? ஜனங்களுக்கு சொல்லி அவர்களை சீஷராக்க வேண்டும். அடுத்து 3வது, நீங்கள் ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தணும். நல்ல குணாதிசயங்கள் ஒரு பெண்ணுக்கு இருக்கிறது. ஆண்டவருடைய தெய்வீக குணங்கள் யாருக்குள்ள இருக்கிறது? ஒரு பெண்ணுக்குள்ள இருக்கிறது. நாம் பார்த்தோம். அதை வைத்து அவள் ரட்சிக்கப்படாத கணவரை கூட அவ என்ன பண்ண முடியும்? ரட்சித்து கொள்ள முடியும். அப்போ ஒரு சபை எப்படி இருக்கணும்? முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அநேகரை ஆண்டவரண்டை கொண்டு போவதற்கு தெய்வீக ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய தெய்வீக குணங்கள் யார்கிட்ட காணப்பட வேண்டும்? சபையிலே காணப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு வேலைக்காரனை போல பணிவிடை செய்ய வேண்டும். நம்ம வெளியே போய் நம்ம அவங்கள ஆதிக்கம் செலுத்துவதுக்கல்ல, அவர்களை மிரட்டி கொண்டு வருவதுக்கல்ல, ஆண்டவருடைய அன்பை நாம் நம்முடைய எல்லா விதங்களிலும் எல்லா விதமான சேவை செய்து நாம் அவர்களை உள்ளே கொண்டு வர வேண்டும். கடைசியாக மணவாட்டியாக சபை என்ன செய்யணுமா? ஆயத்தப்படணும். மணவாளனை சந்திக்க நாம் என்ன பட வேண்டும்? ஆயத்தப்பட வேண்டும். ஆமென். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிங்கள். எபேசியர் 5:26-27. எபேசியர் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாகுவதற்கும். ஒரு நிமிஷம், வசனம் என்ன பண்ணுது? நம்மளை சுத்திகரிக்கிறது. அப்போ அதுக்கு அடுத்து வாசிங்க. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஆமென். சோ என்னன்னா இன்னைக்கு கடைசியா சபை எப்படி நிக்க வேண்டுமா? கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த சுத்திகரிப்பு
தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணும். வாட்டர் என்ன பண்ணுது? உடம்புல சுத்திகரிப்பு உண்டாக்கிட்டே இருக்கு. அது என்ன தேவையில்லாத வேஸ்ட்டை வெளியே தள்ளிக்கிட்டே இருக்குதுங்க. அப்போது தொடர்ந்து என்ன பண்ணணும்? வார்த்தையை கொண்டு நாம் சபை சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்போ தான் கரை திரை இல்லாமல் பரிசுத்தமாய் நாம் யாரை சந்திக்க முடியும்? மணவாளனாகிய இயேசுவை சந்திக்க முடியும். அப்போ வார்த்தை மட்டும் பத்தாது, நம்மளுக்கு யார் வேண்டும்? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்போ ஆவியானவர் என்ன பண்ணுவார்? நம்மளை பரிசுத்தப்படுத்துவார், நம்மளை ஆயத்தப்படுத்துவார். மணவாளனாகிய இயேசுவை சந்திக்க என்ன பண்ணுவார்? பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு மணவாட்டியாகிய சபைக்கு அவர் உதவி செய்வார். அப்படி செய்யும் பொழுது நம்முடைய பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்டுவோம். மணவாட்டியாகிய சபை என்ன பண்ணும்? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும். நமக்காக அவர் செய்து முடித்து போய்விட்டார். நம்மளுக்கு வேண்டிய ரட்சிப்பு, நம்மளுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து போய்விட்டார். அதனால நம்ம சும்மா இருக்கணும்னு கிடையாது. நாம் என்ன பண்ணணும்? அதை வைத்து, அந்த ரத்தத்தை வைத்து மீதி செய்ய வேண்டிய வேலைகளை நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ரத்தம் மட்டும் போதுங்க. தண்ணி வேணான்னா ஒரு சபை வளர முடியாது. நான் ரட்சிக்கப்பட்டேன், எனக்கு தண்ணி வேண்டாம், பரிசுத்த ஆவியானவரும் வேண்டாம், வார்த்தையும் வேணான்னா, தண்ணி இல்லைனாங்க வளர்ச்சி. நீங்கள் வளரணும்னா வார்த்தை வேணும், பரிசுத்த ஆவியானவர் வேணும். அதே மாதிரி எனக்கு ரத்தம் வேணாம், இயேசு கிறிஸ்து வேண்டாம், ஆனால் எனக்கு வெறும் வார்த்தை போதுங்க அப்படின்னா நீங்கள் என்னென்னா வெளிப்புறம் மாத்திரம் பரிசுத்தமாக இருக்கிற மாதிரி தெரியும், உள்ளுக்குள்ளே உங்களுக்கு மாற்றம் இருக்காது. அதனால் நம்மளுக்கு ரெண்டும் வேண்டும். ஆண்டவராகிய இயேசுவின் அவர் நம்மளுக்கு சம்பாதித்து கொடுத்த ரட்சிப்போடு இணைந்து நாம் என்ன பண்ண வேண்டும்? பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். அவருடைய உதவியோடு நாம் கட்ட வேண்டும். ரெண்டும் இணைந்து தான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். நம்ம ஆண்டவரை சார்ந்து தான் நாம் என்ன பண்ண முடியும்? இந்த பூமியிலே கட்ட முடியும். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததா? ஹல்லேலூயா, ஆமென். நாம் யாவரும் ஜெபிக்கும்படியாக நாம் எழுந்து நிற்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி, நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் சுவாமி. எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. ஒரு பாடலை நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காய் நன்றி, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும் ஆண்டவரே, மணவாட்டியாகிய சபை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்தின ரகசியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அது போல எங்களுக்கு இருக்க கிருபை தாரும் ஆண்டவரே. ஒரு கணவன் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாய் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஒரு மனைவி தன் செய்ய வேண்டிய கடமையை
சரியாய் செய்ய எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக. பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், பிரிவினை விரிசல்கள் ஏற்பட்டாலும் நாங்கள் ஆண்டவரே எப்பொழுதும் உம்மை தேடக்கூடிய கிருபை எங்களுக்கு தருவீராக. எல்லாவற்றிலும் உம்மை தேடக்கூடிய ஆண்டவர் ஞானத்தை எங்களுக்கு தருவீராக, புத்தியை எங்களுக்கு தருவீராக. எல்லாவற்றிலும் உம்மை முதன்மையாக வைக்கக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எங்களை சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. இப்படியாக நாங்கள் எங்கள் குடும்பத்தை கட்ட கிருபை தருவீராக. அடுத்தது எங்கள் மனவாட்டியாகி சபையாக எங்களை நியமித்திருக்கிறீரே ஆண்டவரை. விலைக்கிரயம் கொடுத்து எங்களை சம்பாதித்து வைத்திருக்கிறீரே ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே இந்த பூமியில் உம்முடைய ராஜ்யத்தை கட்ட எங்களுக்கு கிருபை தாரும். எல்லாம் வாய் திறந்து நாம சொல்லுவோம் ஆண்டவரே, நீ மனவாட்டியாகிய சபையாகிய எங்களிடத்துல நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோப்பா நாங்க செய்வோம் சுவாமி. புறப்பட்டு போய் நாங்கள் ஜனங்களை சந்திப்போம், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவோம் ஆண்டவரே. அவர்களை சீஷராக்குவோம் சுவாமி. உம்முடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்துவோம் அப்பா ஆண்டவரே. உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாவோம் சுவாமி ஆண்டவரே. எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக, எங்களுக்கு பலனை கொடுப்பீராக. ஆவியானவர் எங்களை வழி நடத்துவீராக. ஒவ்வொரு நாளும் சபை என்ன செய்ய வேண்டுமோ நாங்கள் அதை கருத்தோடு செய்ய எங்களுக்கு கிருபை தருவீராக ஆண்டவரே. எங்கள் கடமைகளில் நாங்கள் குறை வைக்காதபடிக்கு எங்களை அன்பாய் நடத்தி எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீ சொல்லிக் கொடுக்க போற கிருபைக்காய் எமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் நீ எங்களுக்காக ஏற்றுக்கொண்ட இந்த 7 விதமான காயங்களை தியானிக்க எங்களுக்கு கிருபை செய்தீரே. கோடி 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 நன்றி சுவாமி ஆண்டவரே. அநேக ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்காய் வைத்திருக்கிறீரே, அதற்காய் நன்றி 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 ஆண்டவரே. அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அதை எங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து நாங்கள் வைத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவருடைய சிலுவை எங்கள் ஆவியை ரட்சிக்கிறது ஆண்டவரே. எங்கள் ஆத்துமாவிலே விடுதலை கொண்டு வருகிறது, எங்கள் சரீரத்திலே சுகத்தை கொடுக்கிறது. இப்படியாக நீர் எங்களுக்காய் பட்ட பாடுகள் எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதையும் மீட்டெடுப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்து போய்விட்டீர். நாங்கள் செய்ய வேண்டியதை நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய விலையேற பெற்ற அன்பிற்காய் நன்றி, உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்திற்காய் நன்றி. நீர் எங்களுக்காய் பட்ட ஒவ்வொரு பாடுகளுக்காய் நன்றி, ஒவ்வொரு காயங்களுக்காய் நன்றி. இன்றைக்கும் இந்த காயங்களில் இருந்த தழும்புகள் எங்களுக்காய் பேசிக் கொண்டிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் என்று வெளிப்படுத்த சொல்லுகிறது. இன்றைக்கும் நீர் அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிறீர். இந்த காயங்கள் ஒவ்வொன்றையும் நினைவு கூறுகிறீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த காயங்களில் இருந்த தழும்புகளிலிருந்து நாங்கள் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளுகிறோம். எங்களை பாத்திரவான்களாய் நீர் மாற்றி இருப்பதற்காய் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.